அதாவது என்ன தகவல்னு கேட்டால், சமீபத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தையே உச்சி குடும்பி பிடித்து ஆட்டி படைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு. அதாவது நீதிபதிகளும் இப்படிப்பட்ட நீதிபதிகளும் மனிதாபிமானமற்ற, கொஞ்சம் கூட மூளைக்கு வேலை கொடுக்காம மரகலண்டு போய் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடிக்கடி சில நிகழ்வுகள், உதாரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது ஒரு மத சார்பாக, ஒரு தரப்பு பட்சமாக தீர்ப்பளிப்பது நமக்கு தெரியும். ஆளு வர்க்கத்துக்கு சார்பாக இந்துத்துவ சிந்தனை அடிப்படையில் முஸ்லீம்களையும் சிறுபான்மை மக்களையும் குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வழங்கக்கூடிய தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பேசலை, அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம இந்திய திருநாட்டின் மீது நமக்கு அந்த நீதித்துறையின் மீது உள்ள நம்பிக்கை போயிருச்சு. நீதித்துறையும் நிதியால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீதித்துறையிலும் நீதி கிடைக்காது, நிதி இருந்தால் தான் நீதி கூட கிடைக்கும் என்ற நிலைக்கு தான் நாட்டு மக்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிறுக்குத்தனமான அபத்தமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நேரத்தில் உச்ச நீதிமன்றமே என்னடா இந்த மாதிரி கிறுக்கு பைய மாதிரி நீதிபதிகள்லாம் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு வழங்குறான்னு சொல்லி வேதனைப்பட்டு அந்த தீர்ப்பு செல்லுபடியாகாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பிற்போக்குத்தனமான அபத்தமான தீர்ப்புகளை எல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை, கீழமை நீதிபதிகள் கிடையாது, மாஜிஸ்ட்ரேட்டுகள் கிடையாது, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இப்படி ஒரு தீர்ப்புகளை வழங்குறாங்க. இது என்ன வழக்குன்னு கேட்டால், 2021 உத்தரப்பிரதேசத்தில் காஸ்கஞ்சி பகுதியை சேர்ந்த, அதாவது காஸ்கஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் 11 வயசு சிறுமி ரோட்டில் நடந்து போகும் பொழுது 2 வாலிபர்கள் பைக்கில் வராங்க. அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறாங்க, லிஃப்ட் தரன் கூட்டிகிட்டு போய் ஒரு முட்டு சந்தில் வைத்து அந்த பெண்ணை, அந்த சிறுமி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மார்பக பகுதியை பிடித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அந்த ஃபேண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாடாவை அவிழ்த்துருக்குறாங்க. இப்படி பல பாலியல் சேட்டைகளை என்ன செஞ்சுருக்கிறானுங்க அந்த வாலிப பசங்க. அந்த சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அத்துமீறி அநியாயமான முறையில் பாலியல் சேட்டை செய்திருக்கிறானுங்க. இது ஒரு பகிரங்கமான ஒரு பலாத்காரம். இது இன்னும் அந்த பெண்ணு அங்கே சத்தம் போட்டு ஊரை கூட்டலைன்னா பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காம மிருகங்கள் தப்பி ஓடி இருக்கும். அப்போ இது ஒரு வழக்காக அலகாபாத் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போகுது. இந்த மாதிரி என்னுடைய பெண் பிள்ளையை இந்த மாதிரி 2 பேர் இந்த மாதிரி செஞ்சிட்டானுங்க அப்படின்னு வழக்கு போனால், இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன செய்கிறாருன்னா, இது ஒரு பாலியல் பலாத்காரம்னு சொல்லி இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த 2 வாலிபர்களும் அந்த சிறுமியுடைய மார்பகத்தை தான் தடவிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவாடையின் நாடாவைத்தான் அவிழ்த்திருக்கிறார்கள். அதனால் இது பாலியல் பலாத்காரங்களை வராது. வேணால் இது ஒரு பாலியல் சேட்டை வேணால் சொல்லலாமே தவிர பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு என்ற வகையில் அதை நம்ம சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினார். இப்போ இந்த 3-4 நாட்களுக்கு முன்னாடி உடனடியாக இந்த தீர்ப்பை கேட்ட உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற, ஒரு பொறுப்பற்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி தானாக முன் இந்த வழக்கை எடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பளித்த நீதிபதியை பார்த்து, இப்படி மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வழங்கியிருக்கிறீங்களே, இது அவசரப்பட்டு கொடுத்த முடிவும் கிடையாது, இதற்கு ஏகப்பட்ட மாதங்கள் இந்த தீர்ப்புக்காக வழக்குக்காக நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, அப்போ ஆழ்ந்து சிந்தித்து வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புடைய லட்சணம் இப்படி இருக்குன்னு கேட்டு உடனடியாக இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். இதை திரும்ப இந்த வழக்காடி இதற்கு உரிய தீர்ப்பை வேறு நீதிபதிகள், இந்த வழக்குக்கு உரிய தீர்ப்பை வேறு நீதிபதிகள் அளிக்க வேண்டும் சொல்லி இந்த தீர்ப்பை 2 வாரத்துக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அலகாபாத் நீதிமன்ற நீதிபதியை கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இந்த கடுமையான சொற்களை பயன்படுத்தி கண்டிப்பதற்கு நாங்கள் மனவேதனை அடைகிறோம். ஏன்னா மனிதாபிமானமற்ற முறையில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு யார் சொல்கிறா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அப்போ ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை தொடுவதும், அவருடைய அங்க அவயங்களை தடவுவதும், அவருடைய பாவாடை நாடாவை அவிழ்ப்பதும் குற்றமில்லை என்று ஒரு நீதிபதி சொல்கிறாருன்னா அவருடைய மனநிலைப்பு என்னவா இருக்குது? அப்போ பெண்களை குறித்து இவருடைய பார்வை என்ன? அப்போ இந்த நாட்டில் எப்படி பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும்? அதனால தான் இந்த 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வழக்கு மட்டும் 4.5 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்போ இந்த 4.5 லட்சம் வழக்குகளை இது போன்ற நீதிபதிகளை வைத்து தீர்ப்பு வழங்கினால் எந்த பெண்களும் கற்பழிக்கப்படவில்லை, எந்த பெண்களும் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை. ஏன்னா அவங்க செஞ்சது எல்லாமே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க நீதிபதி காட்டிட்டு
எல்லா குற்றவாளிகளும் தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வராத வரைக்கும், குற்றவாளிக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அரங்கேற்றாத வரைக்கும் இந்திய திருநாட்டில் இது போன்ற குற்றங்களை குறைக்க வழியே இல்லை. உலகத்திலேயே குற்றங்கள் குறைவாக நடக்கக்கூடிய ஒரே நாடு சவுதி அரேபியா. அதற்கு காரணம் கடுமையான தண்டனையின் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டிய நாடு சவுதி அரசாங்கம். அப்போ வந்து குற்றங்களை குறைக்க விரும்பக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் இது போன்ற பாலியல் பலாத்காரங்களை, கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு போன்ற வன்கொடுமையான இது போன்ற செயல்களை தடுக்க விரும்பக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சட்டங்களை கடுமையாக்காத வரைக்கும் இந்த குற்றங்களை தடுக்க முடியாது. குற்றவாளிகளுக்கு மயிலிறகை கொண்டு தடவி கொடுக்கிற வரைக்கும் குற்றங்களை ஒழிக்க முடியாது. இது போன்ற குற்றங்கள் பெருகத்தான் செய்யும். கற்பழிப்புகள் நாள்தோறும் மலிந்து கொண்டே தான் இருக்கும். பெண்கள் வீதியில் நடமாட முடியாது, பாதுகாப்பு கிடையாது. அப்போ இது தொடர் கதையாகத்தான் தொடரும்.